வாக்கிங் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுவரைக்கும் நிகழ்ச்சியை பார்த்தவங்க நிறைய பேர் தொடர்பு கொண்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, தொடர்ந்து இதே மாதிரி நிகழ்ச்சிகளை தாங்கக்கா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து சொன்னவங்க, ஃபோனில் சொன்னவங்களும் உண்டு. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இதை வைத்து நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். சபா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய கிருபைகளை தாங்கன்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அனுதினமும் தேவனோடு நடக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதமான அனுபவம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்ததுலேருந்து என் வாழ்க்கையிலையும் பலவிதமான மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை நான் உணர்ந்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். அதனால உங்களோடையும் இது பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி விரும்புகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். ஆதியாகமம் 43வது அதிகாரம் 29வது வசனம். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது யோசேப்பு தன் சொந்த சகோதரனாகிய பென்யமீனை பார்த்ததும் கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய கடவர்னு சொல்லி மனதார வாழ்த்துறத நம்ம வாசிக்கிறோம். பொதுவா மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னா, தன் கூட பிறந்தவங்க உயர்றத விரும்ப மாட்டேங்கிறாங்க. தனக்கு அறிமுகமாகாதவங்க, தன் அயலகத்தாரும் உயரும் போது, அவங்க காரு பங்களா வசதியோடு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவங்க, நமக்கு கிடைச்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதே இது தன் சொந்த சகோதரனோ சகோதரியோ நல்ல உயர்வான இடத்துல வரும்போது பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாம பொறாமத்தான் படுவாங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு பொறாமப்படுற நிலைமையை தான் அதிகமாக நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க யோசிப்பு தன்னுடைய சொந்த சகோதரனை கர்த்தர் உனக்கு கிருபை செய்ய கடவுள்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இந்த யோசிப்புடைய நிலைமை இன்னைக்கு நமக்கும் வேணும். நம்முடைய கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கிறது பார்த்து அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவங்கள நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிறவர்களா இருக்கணும். என் வாழ்க்கையை நான் பார்க்கும்போது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு குணம்னு சொல்லிதான் சொல்லணும். என் கூட பிறந்தவங்க வீடு கட்டியோ அவங்க நல்ல வசதியா இருக்கும்போது மனதார ஆண்டவருக்கு அதை நினைத்து நான் நன்றி தான் நான் அதிகமா சொல்லி இருக்கிறேன். இது என்னுடைய பெருமைக்காக நான் இது சொல்லலை, ஆண்டவர் கொடுத்த குணம். இந்த மாதிரி நம்ம கூட பிறந்தவர்கள் இடத்துல உண்மையா நம்ம பாசத்தை, நம்ம நேசத்தை காட்டுங்கிறவங்களாக நம்ம காணப்படணும். நம்ம கூட பிறந்தவங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசாகத்தான் நம்ம நினைக்கணும். என் வாழ்க்கையில எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, எனக்கு தேவைகள் இருக்கிற நேரத்துல, குறிப்பா என் மகனுடைய திருமண காரியத்துல எல்லாம் என் கூட பிறந்தவங்க தான் அதிகமா உதவி செஞ்சாங்க, கூட நின்னாங்க. வியாதி நேரத்துலயும் எல்லா நேரத்திலையும் என் கூட பிறந்தவங்க இதுவரைக்கும் எனக்காக ஜெபிக்கிறதையும் எனக்காக அவங்க உதவி பண்ணிக்கிறதையும் என் வாழ்க்கையில நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். நான் அன்றைக்கு ரொம்ப நன்றி உள்ளவளா இருக்கிறேன். இன்னைக்கு இதை கேட்கிற உங்களுக்கும் கூட ஒருவேளை உங்க கூட பிறந்துங்க ஹெல்ப் பண்ணாம இருக்கலாம், உங்களை மதிக்காம இருக்கலாம். ஆனா நீங்க அது குறித்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். நான் இங்க உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவன் நமக்கு நம்ம கூட பிறந்தவர்களை கூட பிறக்க வச்சிருக்கிறாரு. இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வெகுமதியா நம்ம நினைக்கணும். அவங்க எப்படி இருக்கிறாங்களோ நம்ம மனதார அவர்கள் வாழ்த்துறவங்களாகவும் அவங்க உயரும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிறவங்களாகவும் காணப்படணும். யோசிப்பிட்ட அந்த குணம் இருந்தது. அவன் எல்லாரையும் மன்னிக்கிறவனாகும் நல்லவனாகும். அதனாலதான் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் யோசிப்பு குறித்து
தைரியமாக சந்தோஷமாக நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இல்லையா. அதனால தேவன் நமக்கு கொடுக்கிற காரியத்துல நம்ம திருப்தியா இருப்போம். நம்ம கூட பிறந்தவர்கள் உயரும் போது மனதார அவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறவர்களாகவும் அவர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுகிறவர்களாகவும் நம்ம காணப்படணும். கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்ய கடவுள்னு சொல்லி மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம வாழ்த்துதல் சொல்லி நம்ம பழகணும். முதல் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. நகூமி அம்மா தன்னுடைய மருமகள்களை பார்த்து சொன்ன காரியம்தான் அந்த வசனம். இது பார்க்கும்போது நகூமி அம்மா தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வரும்போது மருமகள்கள் 2 பேரையும் நீங்க உங்க வீட்டுக்கு தாய் வீட்டுக்கு போய் நீங்க மறுபடியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேணும், கர்த்தர் இதை செய்வார்னு சொல்லி அவங்க மனதார அவங்க வாழ்த்துறத நம்ம பார்க்குறோம். நகூமி அம்மா குறித்து பார்க்கும்போது எவ்வளோ நல்ல எண்ணம், எவ்வளவு நல்ல குணம் அவங்கள்ட்ட இருக்குது இல்லையா. நம்ம இப்போ தனியா நம்ம பெத்லெஹேமுக்கு போகிறோம், நம்ம கூட யாருமே இல்லை, வயதான காலத்துல நமக்கு ஒத்தாசையா யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற காலத்துல இவங்க தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய மருமகள்கள் 2 பேரும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கர்த்தர் செய்வார்னு சொல்லி அவங்க வாழ்த்துறத பார்க்குறோம். இந்த மாதிரி நல்ல குணம் உண்மையிலேயே யாருக்கு இருக்குன்னா, உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்றவங்க, உண்மையாய் அவரோடு கூட நடக்கிறவங்களுக்கு தான் இந்த குணம் வரும். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நடக்கணும்னு ஆசைப்படுற நம்ம எல்லாத்தையும் இந்த குணம் இருக்குதான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்போதும் எனக்கு என்ன கிடைக்கும், நான் என்ன செய்வேன், எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பத்தியே யோசிக்காம மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள தேவன் உயர்த்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம வாழணும். யோசிப்பு பாருங்க, தன்னுடைய சொந்த சகோதரன் நல்லா இருக்கணும், கர்த்தர் உனக்கு கிருபை செய்வார்னு சொல்லி வாழ்த்தினா. என் நகூமி அம்மா பாருங்க தன்னுடைய மருமகள்கள் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, குடும்பம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வெகுமதி. இந்த உலகத்துல குடும்பத்தாரோடு நம்ம கொண்டுள்ள ஐக்கியம் சரியாக இருக்கணும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன கொண்டுட்டு போறோம், நம்ம கூட நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் கொடுத்த குடும்பத்தாரே நம்ம நேசிக்கணும், உண்மையா நேசிக்கணும், நம்ம குடும்பத்தாருக்காக ஜெபிக்கணும், நம்ம குடும்பத்தார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர்களை வாழ்த்தணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைத்து நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம அனைவருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை செய்வாராக. ஆமென்.